ശ്ലോകം 26. സാത്വിക അസ്യ ജ്ഞാനശക്തി, രാജസ അസ്യ ക്രിയാത്മിക, ദ്രവ്യശക്തി താമസ അസ്യ തിസ്രഃ ച കഥിതാഃ തവ. സാത്വികസ്യ ജ്ഞാനശക്തി, രാജസസ്യ ക്രിയാത്മിക, ദ്രവ്യശക്തിസ്താമസസ്യ തിസ്രശ്ച കഥിതാസ്തവ. ജ്ഞാനശക്തിക്ക് സാത്വിക അഹങ്കാരത്തുകിട്ടയും, ക്രിയാശക്തിക്ക് രാജസ അഹങ്കാരത്തുകിട്ടയും, ദ്രവ്യശക്തിക്ക് താമസ அகங்காரத்துக்கிட்டையுமாக்கும் பந்தம் உள்ளது. இந்த மூணும் உங்ககிட்ட நான் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 27. தேஷாம் காரியாணி வக்ஷ்யாமி ஸ்ருணு நாரத தத்வத தாமஸ்யா த்ரவ்யசக்தேச்ச சப்தஸ்பர்ஷ சமுத்பவா. தேஷாம் காரியாணி வக்ஷ்யாமி ஸ்ருணு நாரத தத்வதः தாமஸ்யா ദ്രവ്യശക്തേഃ ച ശബ്ദസ്പർശ സമുദ്ഭവഃ. ഇനി ഞാൻ அவரோடதெல்லாம் காரிய ரூபங்களை சொல்றேன், என்னன்னா கவனமா கேட்டுக்கோ. தாமசியான திரவிய சக்தியிலேந்து உண்டானதாக்கும் சப்தம் ஸ்பர்ஷம் எல்லாம். ஸ்லோகம் 28. ரூபம் ரசஸ்ச கந்தஸ்ச தன்மாத்ராணி பிரஜட்சதே சப்தைக குணமாகாசம் வாயு ஸ்பர்ஷ குணஸ்ததா. ரூபம் ரசஹ ச கந்தஹ ச தன்மாத்ராணி பிரஜட்சதே. शब्द एक गुणम आकाशम वायु स्पर्श गुणः तदा. ரூபம் ரசம் கந்தம் இப்படி இருக்கிறதெல்லாம் இதெல்லாமாக்கும் தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. சப்தம் அப்படிங்கிற ஏக குணம் இருக்கிறதாக்கும் ஆகாசம், அதே மாதிரி வாயுவோடு குணம் அப்படிங்கிறது ஸ்பர்ஷம். ஸ்லோகம் 29. சுரூபைக குணோக்னிஷ்ச ஜலம் ரசகுணாத்மகம் பிருத்வி கந்த குணாத்ஞேயா சூக்ஷ்மாண்யேதானி நாரதா. சுரூபைக குணோ அக்னிஹி ச ஜலம் ரசகுணாத்மகம் பிருத்வி கந்த குணா ஞேயா சூக்ஷ்மாணி ஏதானி நாரதா. அக்னியோடு குணம் ரூபவும், ஜலத்தோடு குணம் ரசவும், பிருத்திவியோடு குணம் கந்தவுமாக்கும்னு தெரிஞ்சுக்கோ. ஹே நாரதா, இதொன்னும் கண்ணுக்கு காண முடியாது, சூஷ்மங்களாக்கும். ஸ்லோகம் 30. தசைதானி மிலித்வாது த்ரவ்யசக்தியுதானி வை தாமசாஹங்காரஜஸ் சர்கஸ்ததனுவృత్తిகா. दश एतानि मिलित्वा तु द्रव्यशक्तियुतानि वै तामस अहंगारजः सह स्याद् सर्गः तद् अनुवृत्तिगः. ദ്രവ്യശക്തിയോട് ബന്ധപ്പെട്ട് നിൽക്കുന്ന இந்த 10 എണ്ണം പഞ്ചഭൂതങ്ങളും അതിനോട് തന്മാത്രകളും, 5 പഞ്ചഭൂതങ്ങളും 5 തന്മാത്രകളും ഒട്ടുക ചേർന്ന് പ്രകടമാகிறது எப்பவாக்குமோ அப்போது அதை தாமச அகங்காரத்தை தொடர்ந்துண்டான சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 31. ராஜஸ்யாஸ்ச கிரியாசக்தேருல்பன்னானி ஸ்ருணுஷ்வ மே ஸ்ரோத்ரம் த்வக்ரசனா சச்சுர்க்ராணம் சைவ ச பஞ்சமம். ராஜஸ்யாஹ ச கிரியாசக்தேஹ உல்பன்னானி ஸ்ருணுஷ்வ மே ஸ்ரோத்ரம் து அக்ரசனா சச்சுஹு கிராணம் ச ஏவ ச பஞ்சமம். ரஜோகுண பிரதானமா இருக்கிற கிரியாசக்தியிலேந்து உண்டானது எதெல்லாம் ஆக்குமோ அதெல்லாம் சொல்லறேன், கேட்டுக்கோ. காது, தொக்கு, அதாவது ஸ்கின்னு, நாக்கு, கண்ணு, மூக்கு, இப்படி இருக்கிற 5 எண்ணம். ஸ்லோகம் 32. ஞானேந்திரியாணி சைதானி ததா கர்மேந்திரியாணி ஜ வாக்பாணி பாதபாயுஷ்ச குஹ்யாந்தானி ஜ பஞ்சவை. ஞானேந்திரியாணி
च एतानि तदा कर्मेन्द्रियाणि च वाक् पाणि पाद पायुः च गुह्य अन्तानि च पञ्चवै ஞானேந்திரியங்களும் அதே மாதிரி வாக்கு கை கால் குதம் லிங்கம் இப்படி இருக்கிற 5 கர்மேந்திரியங்களும். ஸ்லோகம் 33. प्राणो वानश्च व्यानश्च समानो दानवायव पञ्चदश मिलित्वैव राजस सर्ग उच्यते. प्राणो अपानः च व्यानः च समान उदान वायवः पञ्चदश मिलित्व एव राजसः सर्ग उच्यते. பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் இப்படி இருக்கிற பஞ்ச பிராணர்களும் அப்படி 15 எண்ணம் ஒரு சேர உண்டான சிருஷ்டி ராஜச சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 34. சாதனானி கிளைதானி கிரியாசக்திமயானி ச உபாதானம் கிளைதேஷாம் சிதனுவృத்திருச்யதே. சாதனானி கில ஏதானி கிரியாசக்தி मयानि च उपादानं किल एत एषां किल एतद् एषां चिद अनुवृत्तिः उच्यते. இதெல்லாம் கிரியாசக்திமயங்களா இருக்கிற சாதனங்களாக்கும். அப்படி இல்லைன்னா இவதான் இந்த கிரியாசக்தியோட சொரூபம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு காரணமாயிட்டு நிற்கிறது சித் சக்தியோடு அனுவൃத்தியாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோகம் 35. ஞான சக்தி சமாயுக்தா சாத்விகாச்ச சமுத்பவா திசோ வாயுश्च சூரியश्च வருணश्चाश्विनावपि. ஞான சக்தி சமாயுக்தாः சாத்விகாத் च समुद्भवाः दिशः वायुः च सूर्यः च वरुणः च अश्विनौ अभि. சாத்விக அகங்காரத்தோடு பந்தப்பட்டு நிற்கிற ஞான சக்தியிலேந்து உண்டான ஞானேந்திரியங்களையும் திக்கு வாயு சூரியன் வருணன் அஸ்வினி தேவதைகள் இப்படின்னு. ஸ்லோகம் 36. ஞானேந்திரியாணாம் பஞ்சானாம் பஞ்சாதிஷ்டான தேவதா चंद्रो ब्रह्मा तदा रुद्र क्षेत्रजश्च चतुर्थगा. ज्ञानेन्द्रियाणां पंचानां पंचाधिष्ठान देवताः चंद्रः ब्रह्मः तदा रुद्रः क्षेत्रजः च चतुर्थगा. चतुर्थगः 5 ஞானேந்திரியங்களோடு அதிஷ்டான தேவதைகளையும் சந்திரன் பிரம்மா ருத்ரன் க்ஷேத்ரஜ்ஞன் இப்படியாக. ஸ்லோகம் 37. இத்யந்தகரணாக்யஸ்ய புத்யாதேச்சாதிதைவதம் சத்வாரேவ்ய ததா ப்ரோக்தா கிலாதிஷ்டாத்ருதேவதா. இதி அத்யந்தகரணாக்யஸ்ய புத்யாதேஹே ச அதிதைவதம் சத்வாரி ஏவ ததா ப்ரோக்தாஹ கில அதிஷ்டாத்ரு தேவதாக. அந்த கரணம் அப்படின்னு பேர் இருக்கிற புத்தி மனசு சித்தம் அகங்காரம் இதனோடு 4 அதிஷ்டான தேவதைகளையும். ஸ்லோகம் 38. மனசா சஹசைதானி நூனம் பஞ்சதசைவது சாத்விகஸ்யது சர்கோயம் சாத்விகாக்ய பிரகீர்த்திதா. மனசா சஹ ச ஏதானி நூனம் பஞ்சதச इव तु सात्विकस्य तु सर्गः अयं सात्विक आख्य प्रकीर्तितः. மனசேயும் சேர்த்தானாக்கா எல்லாம் கூடி 15 எண்ணம் இருக்கு. அதாவது ஞானேந்திரியங்கள் 5, அதே மாதிரி ஞானேந்திரியங்களோடு அதிஷ்டான தேவதைகள் 5, அந்த கரண அதிஷ்டான தேவதைகளும் மனசும் சேர்ந்தானா 5, இப்படி 15 இருக்கு. சாத்விக அகங்காரத்தோடு இந்த சிருஷ்டிய சாத்விக சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. 39.
स्थूल सूक्ष्मादिभेदेन द्वे रूपे परमात्मना ज्ञानरूपं निराकारं निदानं तत् प्रचक्षते। स्थूल सूक्ष्म आदिभेदेन द्वे रूपे परमात्मनः ज्ञानरूपं निराकारं निदानं तत् प्रचक्षते. स्थूலம் சூக்ஷ்மம் இப்படின்னு பேதம் அனுசரிச்சு பரமாத்மாவுக்கு ரெண்டு ரூபங்கள் இருக்கு. கண்ணுக்கு காணற ரூபம், கண்ணுக்கு காண முடியாத ரூபம். பரமாத்மாவோடு கண்ணுக்கு காண முடியாத ரூபமாக்கும் அந்த ஞானஸ்வரூபம். அந்த ஞானஸ்வரூபமாக்கும் சகலமும் உண்டாகிறதுக்கு காரணமான அந்த உபாதான காரணமாயிட்டு இருக்கு. ஸ்லோகம் 40. சாதகஸ்ய துத்யானாதௌ ஸ்தூல ரூபம் பிரஜட்சதே சரீரம் சூக்ஷ்மமே வேதம் புருஷஸ்ய பிரகீர்த்திதம். சாதகஸ்ய தியான ஆதௌ ஸ்தூல ரூபம் பிரஜட்சதே சரீரம் சூக்ஷ்மம் ஏவ இதம் புருஷஸ்ய பிரகீர்த்திதம். சாதகனோடு தியானம் செய்யறதுக்கான ரூபமாக்கும் ஸ்தூல ரூபம். அந்த ஸ்தூல ரூபத்தை கண்ணுல பார்த்துட்டு வேணும் சாதகனுக்கு தியானம் பண்ணறதுக்கு. அதத்தான் பரமாத்மாவோடு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 41. மம சைவ சரீரம் வை சூத்ரமித்யபிதீயதே ஸ்தூலம் சரீரம் வக்ஷ்யாமி பிரம்மண பரமாத்மனா. மம ச ஏவ சரீரம் வை சூத்ரம் இதி அபிதீயதே ஸ்தூலம் சரீரம் வக்ஷ்யாமி பிரம்மணஹ பரமாத்மனஹ. என்னோட இந்த சரீரத்தை சூத்திரம் அப்படின்னு அறிவிருக்கிறவா சொல்லறா. இனி பரமாத்மாவான பிரம்மத்தோடு ஸ்தூல சரீரத்தை சம்பந்திச்சு நான் சொல்லுறேன். ஸ்லோகம் 42. ஸ்ருணு நாரதயத்னேன யத் ஸ்ருத்வா விப்ரமுச்யதே தன்மாத்ராணி புரோக்தானி பூத சூக்ஷ்மாணி யானி வை. ஸ்ருணு நாரதா யத்னேன யத் ஸ்ருத்வா விப்ரமுச்யதே தன்மாத்ராணி புரோக்தானி பூத சூக்ஷ்மாணி யானி வை. ஏ நாரதா, ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. இது கேட்டானா உனக்கு முக்தன் ஆயிட்டு தீரலாம். பூத சூக்ஷ்மங்களா இருக்கிற தன்மாத்திரங்களை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே உங்ககிட்ட. ஸ்லோகம் 43. பஞ்சீகிருத்ய தான்யேவ பஞ்சபூத சமுத்பவ பஞ்சீகரண பேதோயம் ஸ்ருணு சம்பதத கில. பஞ்சீகிருத்ய தானி ஏவ பஞ்சபூத சமுத்பவः பஞ்சீகரண பேதோ அயம் ஸ்ருணு சம்பததः கில. பஞ்ச தன்மாத்திரங்கள் சூக்ஷ்ம ரூபங்களாக்குமே. அதெல்லாம் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே. அந்த பஞ்ச தன்மாத்திரங்களோடு பஞ்சீகரணம் மூலமாக்கும் பஞ்சபூதாத்மகமான இந்த சரீரம் உண்டாகிறது. பஞ்சீகரணம் என்னவாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன், கேட்டுக்கோ. ஸ்லோகம் 44. பிரதமம் ரச தன்மாத்ராம் உபாதாய மனஸ்யபி கல்பயேச்ச ததா தத்வை யதா பவதி சோதகம். பிரதமம் ரச தன்மாத்ராம் உபாதாய மனசி அபி கல்பயேத் ச ததா தது வை யதா பவதி சோதகம். பஞ்சீகரணம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிட்டு முதல்ல இந்த ஜலத்தோடு தன்மாத்திரையான ரசத்தை மனசுல சங்கல்பிக்கணும். ஜலத்தோடு ஸ்தூல ரூபம் உண்டானது எப்படியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக்கும். அதுக்கு ரச தன்மாத்திரைய முதல்ல ரெண்டாயிட்டு டிவைடு பண்ணணும். அதுல ஒரு பாதி ஜலமாக்கும் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கோ. ஸ்லோகம் 45. சிஷ்டானாம் சைவ பூதானாம் அம்சான் கிருத்வா ப்ருதக் ப்ருதக் உதகே மிஸ்ரயே சாம்சான் கிருதே ரசமயே ததா. சிஷ்டானாம் ச ஏவ பூதானாம் அம்சான் கிருத்வா ப்ருதக் ப்ருதக் உதகே மிஸ்ரயே ச அம்சான் கிருதே ரசமயே ததா.
எல்லா தன்மாத்திரைகளையும், அதானது ரூபம், கந்தம், சப்தம், ஸ்பர்ஷம் இப்படி இருக்கிற எல்லா தன்மாத்திரைகளையும் இப்படி ரெண்டு ரெண்டாயிட்டு டிவைடு பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த நாலோடும் ஓரோ பாதியை எடுத்து நாலாயிட்டு மறுபடியும் டிவைடு பண்ணணும். ஓரோனோடும் இதே மாதிரி நாலாயிட்டு விഭജിച്ച அம்சங்களிலேந்து முன்னால சொன்ன மாதிரி அந்த ஜலத்தோடு கூட சேர்க்கணும். அப்போது ரச தன்மாத்திரையோடு பகுதியும் அதே மாதிரி வேற எல்லாத்தோடு தன்மாத்திரைகளோடு பகுதியோடு நாலில ஒன்னும் சேர்ந்தாக்கும் ஜலம் அப்படிங்கிற பஞ்சபூதம். இப்படியாக்கும் எல்லா பஞ்சபூதங்களோடும் பஞ்சீகரணம் அப்படிங்கிறது. ஸ்லோகம் 46. ததா பூத விபாகேஜ சைதன்யேஜ பிரகாசிதே சைதன்யஸ்ய பிரவேசாத்து ததாஹமிதி சம்சயா. ததா பூத விபாகேஜ சைதன்யேஜ பிரகாசிதே சைதன்யஸ்ய பிரவேசாத் து ததா அகம் இது சம்சயः. இப்படி பஞ்சீகிருதமாக்கும் பஞ்சபூதாத்மகமான பிராணி சரீரம். பஞ்சபூதாத்மகமாகறத அதுல சைதன்யம் பிரகாசிக்கும். சைதன்யம் பிரகாசிக்கிறதோடு கூடிட்டு சரீரமாக்கும் நான் அப்படிங்கிற பாவமும் உண்டாகிறது. ஸ்லோகம் 47. பிரதீயமானே தேனைவ விசேஷேணாபிமானத ஆதிநாராயணோ தேவோ பகவானிதி சோஜ்யதே. பிரதீயமானே தேன இவ விசேஷேண அபிமானதः ஆதிநாராயணः தேவः பகவான் இதி ச உச்யதே. சரீர அபிமானியாக்கும் அப்படிங்கிற நினப்பு தோணரா மாதிரி அந்த சைதன்யத்தையாக்கும், அந்த நினப்ப உண்டாக்குற சைதன்யத்தையாக்கும் ஆதிநாராயணன் அப்படின்னும் தேவன் என்னும் பகவான் என்னும் எல்லாம் சொல்றது. ஸ்லோகம் 48. கணீபூதேத பூதானாம் விபாகே ஸ்பஷ்டதாம் கதே விருத்திம் பிராப்ய குணைச்சேத்தமேகைக குணவிருத்திதா. கணீபூதே அத பூதானாம் விபாகே ஸ்பஷ்டதாம் கதே விருத்திம் பிராப்ய குணைஹி ச இத்தம் ஏகைக குணவிருத்திதா. பஞ்சீகிருதமா இருக்கிற பஞ்சபூத விபாகங்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டு ஸ்பஷ்டமாயிட்டு தீரத்த ഒന്നുക്കൊന്ന് കൂടിക്കൂടി ഗുണങ്ങളും വർദ്ധിച്ചു വരും. ശ്ലോകം 49. ആകാശസ്യ ഗുണശ്ചൈക ശബ്ദ ഏവ ന ചാപര ശബ്ദ സ്പർശൗ ച വായോശ്ച ദ്വൗ ഗുണൗ പരികീർത്തിതൗ. ആകാശസ്യ ഗുണൈഃ ച ഏകഃ ശബ്ദ ഏവ ന ച അപരഃ ശബ്ദ സ്പർശൗ ച വായോഃ ച ദ്വൗ ഗുണൗ പരികീർത്തിതൗ. ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் மட்டும்தான் இருக்கு, சப்தம். வேறொரு குணமும் ஆகாசத்துக்கு இல்லை. வாயுவுக்கு ரெண்டு குணம் இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது, சப்தவும் ஸ்பர்ஷவும். ஸ்லோகம் 50. அக்னே சப்தஸ்ச ஸ்பர்ஷஸ்ச ரூபமேதே த்ரயோ குணா சப்த ஸ்பர்ஷ ரூப ரசாஸ்சத்வாரோ வை ஜலஸ்ய ஜ. அக்னேஹ சப்தஹ ச ஸ்பர்ஷஹ ச ரூபம் ஏதே த்ரயோ குணாஹ சப்த ஸ்பர்ஷ ரூபஹ சா சத்வாரஹ வை ஜலஸ்ய ஜ. அக்னிக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் இப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. ஜலத்துக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் இப்படின்னு 4 குணங்களும் இருக்கு. ஸ்லோகம் 51. ஸ்பர்ஷ சப்த ரசாரூபம் கந்தஸ்ச பிருதிவி குணா ஏவம் மிலித யோகைஸ்ச பிரம்மாண்டோல்பத்திருஜ்யதே. ஸ்பர்ஷ சப்த ரசாரூபம் கந்தஹ ச பிருதிவி குணாஹ ஏவம் மிலித யோகைஹ ச பிரம்மாண்ட உல்பத்திஹ உச்யதே. பிருதிவிக்கு ஸ்பர்ஷம் சப்தம் ரசம் ரூபம் கந்தம் இப்படின்னு குணங்கள் இருக்கு.
இப்படி எல்லா பூத வஸ்துக்களோடும் அந்த கூடி சேரல் காரணமாயிட்டு பிரம்மாண்டம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 52. சர்வே ஜீவா மிளித் ஏவ. பிரம்மாண்ட அம்ச சமுத்பவாः சதுரசீதி லட்சாः ச प्रोक्ता वै जीवजातयः. सर्वे जीवा मिलित्वैव ब्रह्माण्डांश समुद्भवा चतुरशीतिलक्षाश्च प्रोक्ता वै जीवजातया. பிரம்மாண்டத்தோட அம்சங்களாயிட்டு பவிச்ச எல்லா ஜீவர்களும் கூடி சேர்ந்து 84 லட்சம் ஜீவஜாதிகள் இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. ஜீவஜாதிகள் அப்படின்னா உயிரினங்கள். 84 லட்சம் உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது அப்படின்னு இங்க பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். இப்படி சொல்லிட்டு திருதிய ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.